சரி சரி தெரியும் எனக்கு யாழ்ப்பாணம் ஃபுல்லாக தெரியும். போட்டில் ஒன்றும் இல்லைடா. இதெல்லாம் அதான் விடு அதான் விடு அதான் விடு அதான் மாறில தமிழ் பிரதேசத்துல என்னத்தை மாற்றத்தை கண்டுறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தா நான் இப்ப எல்லாம் இருக்குன்ற மாதிரி தோணுது. அம்மா வந்து எத்தனை நாள் ஆச்சு? கோயிலுக்கு வர சொன்னீங்களே. அம்மா சொல்லிட்டா நேற்று அடி விட்டுறேன்னு சொல்லிட்டா. என்ன பிரச்சனை இல்லை, கொஞ்சம் அடி விட்டாரு, மண்டையில் அடி விட்டு மறந்துட்டாரு. அது முதல்ல அம்மா பரிமாறலாம் அப்படி வாங்க. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, தமிழ் டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து முக்கியமான அம்மா ஒருத்தங்களை வந்து மீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆமாம், நிறைய, அதாவது என்ன சொல்ல, நிறைய சொந்தங்கள் இந்த யூடியூப்புக்கு ஒரு வந்து கிடைச்சவங்க. ஸோ அதே மாதிரி வந்து அம்மா வந்தான். நான் வட மாகாணத்துக்கு ஃபஸ்ட்டாக பயணம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து தங்குறதுக்கு இடம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்திருக்கா. இப்போ வரைக்கும் வந்து எங்களோட ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ஆள். ஸோ அப்போ அவங்க வந்திருக்காங்க, நிறைய நாள் மீட் பண்ண சொல்லி கூப்பிட்டவங்க. இன்றைக்கு போகிறோம். போன தரம் போய் மீட் பண்ணினாங்க, போன வருஷம் முந்தின வருஷம் வந்தவங்க. ஆமாம், போன ஒரு வருஷம் வந்தாலும் மீட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து. அப்போ இந்த வருஷம் போகிறோம். கண்டிப்பாக எங்கள் மேலே வந்து அதிகம் கேர் எடுத்துக்கொள்கிறவங்க, நல்லது பண்ணால் வந்து விஷ் பண்ணுவாங்க, அதை ஏதாச்சும் தப்புகள் பண்ணணுன்னாலும் வந்து கண்டிக்கிற மாதிரி வந்து பேசியும் விடுவாங்க. அப்படியான ஒருத்தங்களை வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க இங்கே வந்தது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கோயில் திருவிழாக்கெல்லாம் வந்து வர சொல்லி கொண்டிருந்தவங்க. எங்களுக்கான சில நேரங்கள் தட்டுப்பாடினால வந்து போகலாம் இருந்தது. வந்து அதுக்கு மனம் மறுத்திட்டு அம்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு அவங்களோட வீட்டை இன்னைக்கு போகிறோம். காலையில் வந்து பிரமாதமான சாப்பாடு விருந்தொன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், அதையும் முடிக்கிறோம். நல்லபடியாக திரும்ப வாரம். சரி 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 ஓகே. லேடி ஸ்கூல்ல கண்டுபிடிக்க இதுல வர இந்த கடை கிடக்கு, அந்த கடையா? என்னடாப்பா லொகேஷன்? உனக்கு இந்த அட்ரஸ் எல்லாம் தெரியுமா? ஓ தெரியும், எனக்கு யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரியும். உள்ள தெரியுமே, அவனே மேப் போட்டு தான் ஓடுறேன். எல்லாம் சில கூட்டி போறவன் மேப் போட முடியும். நல்ல ஒரு கடைக்கு மேப் போட்டு தான் போறோம். மாணிப்பாய் இல்ல இல்ல கோயில் அந்த ஒரு கோயில் போனேன்டா. என்ன கோயில்? பிள்ளையார் கோயில். அந்த போயிட்டு ஒரு பிள்ளையார் கோயில். அப்ப அதை தாண்டி இதுதான் மாணிப்பாய் வீதின்னு சொல்லி ரோட் போட்டுருந்தது. பெண்டு தான் உடனே ஒரு 100 மீட்டர் ஒரு கடை கொண்டு வரும். ஒரு 100 மீட்டர் கடை வரும். 100 மீட்டருக்கு எவ்வளவு வரும்டா ஒண்ணு? பெண்டா அந்த கடை 100 மீட்டர்ல இதுவா இந்த கடையா? இதுல ஒரு ஒழுங்கு கொண்டு வருது. உங்க வேற இந்த ஒழுங்கு இது தான் கடை. இந்த லேனப்பா அந்த போட்ற பேரும் இல்லடாப்பா. கடவுளே அனுப்பின போட்ற பேர் இல்ல. இதுல போய் ஒரு கருப்பு என்ன நல்ல உத்து வாசி பாருங்க என்னன்னு. டேய் ஒன்றும் தெரியலடா. இஞ்சி போட்ல ஒன்றும் இல்லடா. போட் போட்டாங்களது ஒரு இதொன்று கொடுக்கணும். சல்யூட் அடிக்கணும். போட் போட்டாங்கல அந்த பேனர் அடிச்சாங்க. போட் வந்த புதுசில. ஏய் அது பிரதேச சபைக்கு சொந்தமானது ப்ரோ. ஆடி ரைட் இப்படியே போய்க்கல கருப்பு கேட்ண்டு ஆட்ட விட்டு போறோம். நம சிவாய கடவுளே. எந்த கருப்பு கேட்? இதுதான் போடு பாத்தியோ. கருப்பு கேட். அந்த கண்டுபிடிச்சேன். ரைட் அந்த டெக்டர் கடை. ஓ ரைட். ஓ இதெல்லாம் அதான் விடு. ரைட் இதான் வீடு. அது முதல்ல பிரசாந்த் அண்ணா தான் ஏற்றி கொண்டு வந்த ஒரு லொக்கேஷன் பார்த்து பின்னால் அந்த நானும் மறந்தேன், ஓடி வந்து அவர் மறந்தேன். உள்ள இடம் இருக்கு, எடுப்போம் இந்தாங்க கொஞ்சம் பிடிங்க அப்படி.
இந்த காலையில பக்தி பக்தி இல்ல உனங்க இங்க புள்ள கேரளாவில இருந்து சொல்லிட்டு சரியா? குங்குமத்தை வாயில அப்படியா? குங்குமம் இல்லடா அதுல பேரு அஷ்டகந்தாவா என்னடா வந்து குறுக்கல மாத்தி விட்டான்டா அவனையும் வந்து. அது இது கேரளா புள்ள வந்து காலையிலே மூஞ்சி பாக்கலாம் இருக்கு. என்ன பிரச்சனைடா, நேற்று நான் நித்திரையில அப்படியே ஒலிம்பிட்டு வந்து டயர்ட் இல்ல அப்படியே வந்து அப்படியே மூஞ்சி அது அப்படி உங்களுக்கு தெரியும். அது நேற்று சிவன் கோயிலுக்கு போய் ஸ்பெஷல் பூஜை போட்டு மாறிட்டார். அப்படியே இருக்கிறார். பாத்தீங்களா இனி வித்துவான் பாலமுருகன் வணக்கம். என்னத்த மாற்றத்தை கட்டுறீங்க? என்ன மாற்றம் எல்லாம் கொண்டு எல்லாம் வளர்த்து அப்ப இதான் நாங்க அடிக்கடி இந்த ரோட்டை நாங்க அடிக்கடி பயணம் செய்யறேன். ஓ அதான் இவரு வீட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்து வந்து கூட்டி வந்திருப்பானே தெரியாம தான் அலைஞ்சு இப்ப இதை சொல்லிருக்காம கூட்டி வந்திருப்பான் ஈஸியா. இன்றைக்குதான் காலையில வெளியே எழும்பி இருக்கிறாங்க 9 மணிக்கு. 9 மணிக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? நான் அதான் வந்திருக்கேன். பாத்தீங்களா எப்படி ஸ்பெஷலா வந்திருக்கேன். அதான் ஸ்பெஷலா வந்திருக்கோம். இந்த பக்கம் தான் இருக்கணும். அப்படி வாங்க வலிச்சு வாங்க அடிக்க பாலமுருகனோட சேர்ந்து தலையெல்லாம் வளர்த்து இப்ப சாமியார மாறியாச்சு. முன்னுக்கு எல்லா இடமும் பத்திருக்காங்க. அவரை பாத்தீங்களா எப்படி இருக்கு? அவரு அடிச்சிருக்காரு. பக்தி மயத்துல இருக்காங்க எல்லாரும். இப்ப அந்த ஆன்மீக வழிக்குள்ள வந்து போயிட்டாங்க. இவர் எப்படி பாக்குறீங்களா? ஆரம்பத்துல வரைக்கும் எப்படி இருந்தாரு, இப்ப மச்சம் சாப்பிடுற இல்ல 25 வருஷம் மச்சம் ஒப்பந்தம் பேசியாச்சு உங்களோட. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம். நல்ல சார், நல்ல சார். அம்மா அம்மா தமிழ் ப்ரோ அம்மாட யூடியூப் சேனல் பாத்திருக்கீங்களா? அம்மாட யூடியூப் சேனல் பாத்திருக்கீங்களா? குக்கிங் பண்றது. குக்கிங் முதல்ல வந்து வீடியோ எடுக்க என்னன்னு இப்ப அம்மா வந்து எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் அடிச்சிட்டு கோயிலுக்கு வர சொன்னீங்களே. நிறைய நாள் அம்மா சொல்லிட்டா நேற்றே அடி விழுறேன்னு சொல்லிட்டா. அடி மட்டும் தான் வரும். இன்னும் ரெண்டு வராங்க. பாயோட ஒட்ட வச்சுட்டாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு நான் தெரியாது அப்படி எல்லாம். அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று இல்லை. என்ன விளக்கம்? அதுக்கு என்ன விளக்கம்? கதிரையோட அப்ப அம்மா சொல்லியே வேணும் கண்டிப்பா. வந்து இன்ட்ரோல கூட வந்து சொல்லியிருப்போம். அம்மா தான் வந்து தெய்வான பாட்டிக்கு வந்து குழாய்க்கால் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாளா பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். அது கொஞ்சம் கொஞ்சமா தாமதமா ஏன்டா நாள் வந்து அதுக்கான மாதிரி வரணும். இப்போ மாரி சீசன்லாம் வந்து அடிச்சு முடிச்சோம்னா மேலுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். அப்படிங்கிறதால இந்த நாட்களுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த கைகூடி வந்து முடிஞ்சது. இப்போ தெய்வான பாட்டியை நேரில் பார்க்குற பிளான் எதுவும் இருக்குது. நாளைக்கு போமா? நாளை போறீங்களா? சரி, நீங்க டைம் பார்த்து சொல்லுங்க. அந்த இது வந்து திறந்து வைக்கிறதுக்கு செய்யலாம். பொங்கல் செஞ்சா திறந்து வைக்கிறார். போன தரம் வந்து அப்படியே டப்பல்ல பார்த்துட்டு போயிட்டோம். மேலே வலிக்கிட்டோம்.
அங்க வந்து நான் நிறைய ஒரு காம்பாடிக்க கிட்ட பார்த்தேன். அந்த போன அந்த கிளிநொச்சியில காரை போட்டுட்டு வந்து காரை அதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் ஆரம்பத்துல இங்கே ஏதாவது யாழ்ப்பாணமோ இல்லை இந்த பக்கம் வந்தா அவங்கள்ட்ட அங்கதான் போய் நிக்கிறாங்க. அதாவது ஃபுல் ஸ்பான்சர் அம்மா தான். அவங்கள்ட்ட வீட்டுலாம் புரிய அடிக்கிறாங்க. அது கண்டிப்பா உண்மையாக நிறைய காலம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து நாங்கள் அங்கே அதாவது கொங்கம் மகாராணி அதாவது மகேஸ்வரி அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடெல்லாம் செய்யறது எல்லாமே வந்து அங்கதான் நிறைய மோஸ்ட்லி வீடியோ வந்து நீங்க அங்க பாத்திருப்பீங்க. நல்ல கம்ஃபர்டபுளா வந்து இருந்தது ஈஸியா. சரி ஏதாவது பாயிண்டான இடம் வந்து அந்த இடம் இங்கே முல்லைத்தீவு ஈஸியா போகலாம், இங்கே அப்னா டக்குன்னு போயிட்டு வரலாம், எங்களை வந்து பவுனியா ஈஸியா போயிட்டு வரலாம். அது உங்களை சுதந்திரமான இடம். ஒரே ஒரே பிரச்சனை மட்டும் தான், சிக்னல் மட்டும் கவரேஜ் பிரச்சனை மட்டும். மற்றும்படி நல்ல ஒரு இடம், அருமையான ஒரு இடம் அது வந்து. ஓகே அம்மா, அப்போ கண்ணர் பிரச்சனை நம்பி நாங்கள் ஒரு கண்ணுட்டு போக அங்கே குழம்பு போக மோட்டர் எல்லாம் கலட்டி கொண்டு போட்டாங்க. போனாண்டி ரவி அப்போ நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இல்லை இருந்து நீங்கள் வந்து கிளிநொச்சியில் இருந்தேன். இப்போ அங்கே ஆக்க இதே மாதிரி மாநில வீடு தான் இங்கே நின்றது. ஆமா, நாங்க முதல் வாட்டி வரும்போது நானும் பிரசாந்த் வரும் இங்கே ஈவினிங் டைம் வந்து பார்த்துட்டு கடவுளே போகும்போது மெப்ப பார்த்து நிலாவல் என்ன அந்த ஒரு இது இருக்கு ஆள்கிணறு என்னது அதெல்லாம் கொண்டு போய் எங்கெல்லாம் போய் சேர்ந்தோம் கடவுளே தெரியா. அந்த வைக்கி அந்த பழைய வைக்கி இந்த வைக்கி தம்பி தெரியும் அப்பயும் சொன்னோம் கரைச்சி குடிச்ச இடம் மட்டும் நாங்க தான் நம்பல. நான் இதெல்லாம் போறேன் அங்க நிக்கல எப்படி தலையாடுறாரு. அப்ப இப்ப இந்த வருஷம் இந்த ஜேர்னி வந்து தனிதான். ஓ நீங்க 2 பேரும் தான் வந்து. ஆனா இப்போ போனது போனது வந்து ஃபேமிலியா நிறைய பேர் எல்லாரும் அது ஃபேமிலியா வந்தாங்க. எந்த பிறகு கொஞ்சமா இருக்கு கஷ்டம் எக்ஸாம் நடக்குது. அப்ப எனக்கு தெரியல சில பேர் லேட்டாக நான் நினைக்கல வலிக்க. ஒரு வாட்டி பர்த்டே செலிப்ரேட் பண்ணது அங்க நாங்க போய் அது இதற்கு தானே செய்த நீங்க அது பாரதி என்ன மறந்துட்டு என்ன பிரச்சனை இல்லை கொஞ்சம் அடி விட்டாரு மண்டையில் அடி விட்டு மறந்துட்டாரு இல்லை அது முதல்ல ஸோ 5 பேர் மொத்தமா 5 பேர் ஒருத்தங்களோட காலம் ஆயிட்டாங்க. அவங்களோட நான் கிளிநொச்சிக்காக கூட பேத்திமாரோட பாங்களுக்கு பார்த்துட்டு வந்து பேத்திமாரோட என்டர்டைன் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோஸ்ல வந்துட்டு நார்மலா அங்கே போட்டுட்டாமா அப்படியே வந்து அவங்களோட ஜேர்னி போகுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு அவங்க நல்ல திருவிழா வந்துட்டு வந்து அது கண்டிப்பா வரணும்ன்றது. நீங்களும் தெரியல உங்களோட நாட்டுக்கு உங்களோட ஊருக்கு நடக்கிற போய் நீங்களும் தெரியல அதையும் தெரியல. இங்க பிளான் பண்ணி வந்த ஒரு கோயிலுக்கு போவே இல்லை. அம்மா கிட்ட அம்மா வைக்கப்பட்டு அதுக்கு வந்தவளோ கோயிலுக்கு வந்தவா 2 காலத்துக்கு எங்களோட சோவோட 2 காலத்துக்கு இந்த வேள்வி வேள்வி என்று சொல்லி சொன்னானே காலையில ஒரு டைம் வேள்வி கூட்டி கொண்டு போயிருக்கலாமே கவனத்தை காலையில போனோம் அங்க போய் தகரம் லங்காட்டாங்க அந்த அது பலி கொடுத்துட்டு விடிய ஜாம இங்க ஒரு 1 மணிக்கு அப்படியே நாங்கள் எல்லாம் போக வலிக்குது. நாங்கள் அப்புறம் எனக்கு இந்த பல்லுகள் பிடுங்கினது அப்போ அதான் விட மாட்டாங்க 2 பேரும் வெயிலும் மற்ற அம்மா போக வேண்டாம் அது உங்களுக்கு அது எல்லாம் இதே டைம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அது காலையில வரைக்கும். ஆனா ஸ்பெஷல் வந்து காலையில 8 மணிக்குள்ள ஸ்பெஷல் வந்து வயல்வெளி இது வீடுகள் குடிந்தானே இது அப்ப இந்த மாசத்தோட நீங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் வரணும் எனக்கு மருந்து செய்யத்தான் வந்தேன். இருமல் வந்து 1 வருஷம் மாறில நான் மாட்டேன் விட்டேன். இவ 2 பேரும் என்னோட கோவம் சண்டை பிடிச்சு அம்மா வரையிலேண்டு அப்போ வருஷம் கோயிலுக்கு அன்னதானத்துக்கு வேற அனுப்பி போட்டு நான் நின்றுடுவேன். அப்போ சரி கண்டு விட்டாங்க 3 நாள் அதுக்கு போட்டு ஜாலை வலிக்கிட்டேன். தாரம் நன்றி தருவார். நிறைய பேர் இதுக்கு வந்து நாங்க இந்த மாசமா போன மாசமா வந்து பார்த்துட்டு இருந்தவங்கள சொன்னா பப்பி எங்கள்கிட்ட ஃபேமிலி அவ அம்மா கூட வந்து வந்திருந்தாங்க இங்கே ஒரு திருவிழாவுக்கு வந்து அதுக்கும் போயில அது அவங்க அதுக்கும் வர சொல்லி அதே மாதிரி மட்டக்களப்பு பக்கமும் ஆனந்திய கலண்டர்ல 2 பேரும் சும்மா அடிச்சுடு இல்ல ப்ரோ சும்மா வீடியோ பார்த்துட்டு தான் ப்ரோ இருப்பாங்க அப்படி இல்லாதவர்கள் எப்படி ப்ரோ சொல்றேன் இது மட்டும் தான் சொல்லபடி யூடியூப்காரனால சொல்லி அதை அப்படியே வந்துட்டேன்.
உருட்டுல இருக்குதான் ஆனால் எல்லாம் உருட்டு இல்லை ஒன்று ரெண்டு உருட்டிடுவோம் நாங்க உருட்டனா எல்லாம் உருட்டு இல்லை அவர் மௌனம் வருது இன்றைக்கு. அவரு காலையில கேட்டு இங்க மடியில வா. பேசாம தவம் செய்யறாரு. இவர மாற்றத்தை பார்த்து என்ன சொல்றீங்க? ஆமா இவர மாற்றத்தை எங்க போனா என்ன மட்டும் கேக்குறீங்க? நீ தான் ஒரு கோயில் காட்டுக்குள்ள போனாரு அவங்க தானே பாலமுருகன். அப்பா காட்டுக்க போய் என்ன பகலால் ஆழம் என்ன பாலமுருகன் ஆட்டம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை நான் சொல்லிட்டேன் சாமியாரை விட்டேன். அதுல சும்மா கிடையாது. அதுல வந்து எல்லாருமே வந்து டாக்டர் இன்ஜினியர் பெரிய பெரிய ஆட்கள் தான். மலேசியால இருந்து இந்தியால இருந்து வந்து அவங்கெல்லாம் அவங்களோட அந்த வேலையில வந்து விட்டுட்டு வராங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு நாட்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது. அதை பத்தி முதல்வர் அப்படி கட்டம் கட்டமா சொன்னாலும் வந்து அந்த காவல் தெய்வம் நீ அப்படி அப்படின்னு சொல்லி உண்டா இருக்கு. கடைசியா அங்க போனா வந்து கோயில் கிடையாது, ஒரு பெரிய ஒரு விருட்சம் ஒன்று இருக்கு, புளிய மரம். அது மட்டும்தான். அது ஏதோ முறிச்சு போட்டுட்டு தான் போனீங்களா? இல்ல இல்ல, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9-8 வழிகள் இருக்கு. அந்த நடுவில் வந்து சேர்றதுக்கு அது அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். பழமையா போய் வர போய் உயிரை கையில பிடிச்சிட்டு நான் தான் சொன்னேன் நண்பன் அதுக்கு இப்படி முடி வளர்த்தா தானம்மா கேரளாவில் பொண்ணு கொடுப்பாங்களா? இப்படி முடி வளர்த்தா கேரளா அப்ப கேரளா போற பிள்ளை போக இப்படி கீறு வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லி தந்தாரு. அப்ப அவர் வச்சுட்டு காலையில எனக்கு வெயிடாட்டு இந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கணும். என்னடா காலையில ஏழி அனுப்பினாரு. நான் எங்களுக்கு வந்து காலையில 6 மணி இல்லை, மத்தியானம் 12 மணி தான். நாங்கெல்லாம் காலையில நேரத்தில் கேரளாவில் சுப்பிரபாதம் போட்டுருவோம். காலையில சுப்பிரபாதம் போட்டு அவங்க தண்ணி தெளிச்சு கேரளா இலங்கையை விட்டு வெளியில போயில அப்படின்னு அவர் இப்ப கூட்டி போறேன்னு சொல்லிருக்காரு. கேரளா கூட்டி போறாங்க. இல்ல வழக்கு முடிஞ்சுது, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. கேரளா அதாலதான் அவர் எல்லாம் போனவர் எல்லா இடம் கேரளா. நீங்க போயிருக்கீங்களா? நம்ம போறோம் கேரளா, ஆலப்புழா போட்டிங் போறோம். அதகளி ஆடுறோம். பாஸ்போர்ட் எடுக்கணும், அடுத்த கேஸ் வரும் திரும்ப. அதுக்கிட்ட ஓடுறோம் நாட்டை விட்டு. அந்த ஆலப்பா போட்டிங்க போங்கண்ணா போனேன். அது போய்கொண்டிருக்கு. அதுக்கே சமையல், அதுக்கே சாப்பாடு, நல்ல மீன் எல்லாம் நீங்க மிளகறி அப்போ போய்கொண்டிருக்கீங்க. அதுக்கே சாப்பாடு, அதுக்கே எல்லாம். பின்னுக்கு போய் பார்த்தோம். பின்னுக்கு சரியா பெருசாக வரையில ஒரு அளவில் அது போயிட்டு திருப்பி நாங்கள் சொன்ன போயிட்டா நாங்கள் போக போகிறோம். அங்கே எல்லாம் போகல, நாங்கள் டெய்லியில் திரும்பி அதே அந்த ஆற்றுல போட்டில் ஓடிக்கொண்டு இருக்கோம். அது சாப்பாடுகள் அந்த சமைக்கிறத பார்த்து பெருசாக ஓடி திரும்பி வந்துட்டேன். டெய்லியில் கோயில் அவனுக்கு ஒரு கேன கேரளா கூட்டிகிட்டு போங்கடாப்பா, இல்லாட்டி அவன் ஆத்மா சாந்தி இறந்தாலும். என்ன ஒரு அங்க இருந்தா அப்படின்னா கல்யாணம் முடிச்சு தான் கூட்டி போகணும். ஐயோ ஐயோ ஐயோ, அது எனக்கா? அது 2042. அதெல்லாம் சரிக்கிறா. நான் சொல்லிட்டேன், அவர் கட்டினா தான் நான் கட்டுவேன். அவர் 2042, நான் 2043. அது சரி. அவன் சொல்லிட்டான், அவன் கட்டினா தான் இவன் கட்டுவானா? அப்ப அது நடவா சரிதான். காவியை முடித்தோண்டு கதிர்காமம் அப்படியே போட்டு. நீங்களும் எப்ப இருந்து இந்த வீடியோ எல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க? நான் வீட்டை இருந்தோண்டு சும்மா செய்தேன். கடையெல்லாம் கட்டை அந்த என்ன லண்டன்ல கடையெல்லாம் போட்டு செய்து போட்டு இடையில போட்டு தெரியல. அது எனக்கு என்ன சும்மா தான் சாப்பாடா போடுறது என்னுடைய மற்றும் வெளியில தெரிஞ்சு காசு வேணும் அத்தாசிகள் இல்லை. சும்மா என்டர்டெயின்மெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கு. சின்ன ஆக்களோட சேர்ந்து நான் இப்ப அம்மா இது மெயினா வந்து இந்த ஊர் வந்து மானிப்பாயா மருதநாமடமா இது எதுக்குரிய அதுல ஒரு கடை ஒன்று இருக்கு, அடையாளம் வச்சு நேரா போனா அப்படி மானிப்பாய். அந்த ஆர்டிய பாட்டிட்ட சொல்லி அந்த லேண்ட் அந்த எழுத்த திரும்ப போட்டை போடணும். அதுல ஒன்று இல்ல, போட்டு மட்டும் இருக்கு. போட்டு
அப்ப அதுல இதப்பா பேர் தான் போட்டிருந்தீங்க நீங்க என்ன சிங்கம் பேர் நீங்க லொகேஷன் அப்படிதான் சொல்லிக்கணும். இப்படி வரணும்னா போட் வந்து வெள்ளையா இருக்கும் அப்படி அதுல பேரை தர்ற பேரை காலையில போட்டிருக்கு அதுல பேர் இருக்காதுன்னு சொல்லி நாங்க ஈஸியா எங்கடா தட்ட சொன்னா சொல்லுவேன். ஆனா இது நான் இன்னும் பாடமாக்கல பெருசா வராது. தமிழ் ப்ரோவுக்கு தெரியும் தான் பெரிய அதானே அவர் எங்கட ஒரு பிள்ளையா இருந்தோம் அவருக்கு தெரியாண்டா. இப்ப யோசிக்கிறேன் நீ அதான் உன்னதன் கதைக்கு விட முதல்ல கொஞ்சம் கடைக்காரன் சங்கானில கடைக்காரன் யாழ்ப்பாணம் கடைக்காரன் காலையில வந்துட்டு அந்த கேரளா சாமியை கும்பிட்டு என்னன்னு சொல்லுவாங்க அவங்க என்னைய கூட்டி போனா அது பேர் என்ன தாமோதரியா என்னன்னு சொல்லுவாங்க. அங்க கூட்டி போய் அவங்க இந்த கீறு வச்சு தாம்பதிட்டு அந்த கேரளா தாம்பதிட்ட கூட்டிட்டு போய் அவரு பூஜை செய்து நல்ல ஒரு கடை குறந்துட்டீங்களா அந்த தோசை கடை கொடுத்தவா நல்ல ஒரு பின்னி வைமன் ரோட் அப்படி வந்து அந்த சிலம் இருக்கு சிலைக்கு நேரா போற ரோடு அப்ப எல்லாம் வேலை அவங்கள எல்லாம் போய் கொண்டு எல்லாம் கலவடத்துல பிடிக்க முடியாம நிக்கிறீங்களே. அவன் எவ்வளவு உருட்டு ரொட்டி அந்த காசு எடுக்கிறதுக்கு உருட்டுறான். அதை பிடிக்க முடியல. நாங்க விட்ட இருந்து பேசுறேன் இந்த பிள்ளைக்கு இது பிடிக்க முடியல. அவனே மருந்து கொள்ளுங்க கடையில்தான் உருட்டுத்தான் அங்கேயும் போட்டு பிறகு அந்த டைம்ல எந்த கடையில கணக்கு கடை விளையாட்டு காட்டிருக்காங்க. அஞ்சு ஜாழ்ப்பாணத்துல என்ன நடந்திருக்கு கடை விளையாட்டு ஃபுட் சிட்டில அதே ஆக்கள் தான் இங்க வந்து எல்லா இடத்தையும் விளையாடி கொடுத்தா போய் அதே ஆக்கள் எந்திரம் படம் மாதிரி ஒன்ன மாதிரி நிறைய காப்பி பண்ணி நகல் எடுத்து ஒவ்வொரு ஷாப்லயும் ஒரு தமிழ் புற ஓனரை விட்டுட்டு ஃபியூச்சர்ல வரும் தானே அப்படி மகேஸ்வரி அம்மா இந்த வருஷம் வாரதா இருந்தா அவருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இனி வந்தா திரும்ப போவார் இல்லையான்ற மாதிரி பிளான் தான் வராங்க. கால் இல்லாது கொஞ்சம் 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் விழுந்துட்டாங்க. அந்த முழங்கால் பிரச்சனை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ வரும். நான் இன்னும் போய் பார்க்கல. அவங்க முடிச்சுட்டாங்க. அவங்கள நின்றவங்க ஸ்பாட்ல நின்றவங்க அவங்க கிளியர் பண்ணிட்டு குளிக்கிற மாதிரி 4 பக்கம் தெரியா இந்த இதை நம்ம மோட்டர் தானே கரண்ட் இல்லையே மோட்டர் போட்டு அது என்ன கொடுக்கல இல்லை அது அதுக்கப்புறம் மோட்டர் போட்டுட்டா போட்டுலாம் கழிச்சிட்டா நல்லா கழிச்சிட்டா எல்லாம் அப்படிதான் பிரசாந்த் தியானம் பற்றிய கவலைகள் தான். உன்னை எப்ப கல்யாணம் கட்டுறேன், உன்னை திருமண கோலத்தை எப்ப பாக்குறேன் என்ற மன வருத்தங்கள் தான். அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சத்தம் பண்ண மாட்டார். நீங்க சாமியார போனா இன்னும் உங்களை கட்ட போயிடுவாங்க. சாமியார்டா என்னம்மா எல்லா சாமியாரும் கட்டிருக்காங்க. சாமியும் கட்டி தானே இருக்காரு. நல்ல சாமி சிவனுக்கும் வாய்ப்பு இருக்கு, முருகனுக்கு 2 வாய்ப்பு இருக்கு, இருக்குது. அப்ப சாமியாலே வந்து குடும்பத்தோட இருக்கும்போது நம்ம பிரம்மச்சாரம் போல பிரம்மச்சாரியம்ன்றதால என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. தெரியாம நம்ம இப்படி அதுக்குள்ள போறோம். பிரம்மச்சாரியம் இல்ல, அது வந்து ஆன்மீகம் என்றும் பிரம்மச்சாரியம் என்றது எல்லாம் வேற ஒரு கேட்டகரி தானே. இப்ப நான் பிரம்மச்சாரியம் எழுதி இருக்கேன், அதுக்கும் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். நான் பிரம்மச்சாரியத்தான் போறேன். கோயில் கோயிலா இருக்கு. ஐயோ நல்லதுதான், நல்லா இருக்கு. வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு சாமியை ஒரு பக்கம் கும்பிட்டுட்டு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. சிவனே என்ன வந்து இருக்கும். நல்லா செய்தாலும் உங்களை அக்கா விட மாட்டேன். என்ன என்னது அக்கா விட மாட்டேன். அதான் நல்ல வாசம் போல. என்ன டாட்டு குத்தினதுக்கே பேச்சு தான். கேட்டுட்டு நானும் டாட்டு கடந்து போட போறேன். அதனால கலை விரும்பினா தான் நம்ம அந்த கலை ஃபாலோ பண்ணணும்.
போய் ஒரு 6 months ஸ்டார்ட் வந்து துவக்கி விட்டா இங்க பக்கத்துல இருக்கிறாள். இவர் தான் எனக்கு வழிகாட்டி குரு. இவர்தான் துவக்கி எல்லாத்துலயும் எனக்கு அவர் தான் வழிகாட்டி. இது இப்படி செய்யணும் அந்த பச்சையை காட்டு, அந்த பச்சையை கையில் எடுக்கிறது என்ன அது பச்சை தெரியாது அது. அதை நம்ம இல்ல சிவனண்ட குத்த கொடுத்தோன்னு பார்த்தா புத்தர் வந்து நிக்கிறார். சித்தர் bro. இல்ல சித்தர் இல்ல புத்தர். மயக்கத்துல நடந்துருக்கேன் அவன் புத்தரை குத்தி வச்சிருக்கேன். அப்ப நம்ப கூடாது. குத்த கொடுத்துட்டோம், குத்துட்டாரு. நீ அப்படியே போயிட்டு அப்பதான் வரமாட்டா அப்படிதான் வேற அடுத்த வச்சாங்க. இவர் தான் எங்களுக்கு குரு. இவர் தான் பழிகாட்டி. அவர் தான் முதலாவது வச்சாங்க. அவர் இந்த டேட்டு குத்தி அப்படி காட்டுறாரு. நாங்க டேட்டு குத்தினோம். நெத்தியில இந்த கீரை வைக்க காட்டினாரு. நெத்தியில கீரை வைக்க தொடங்கியாச்சு. அவர் ஒவ்வொன்றா சொல்லி தர நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம். குருவே போட்டி. உங்களோட வீடியோல கொடுக்குற என்ன பேத்தி ஜனோனி. இது வடிவா காட்டுங்க. இது யாழ்ப்பாணத்து இடிச்ச சம்பல் தெரியும். அது எப்படி யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் சொந்தமா இந்த சம்பல்? யாழ்ப்பாணத்தில் செய்தால் யாழ்ப்பாண சம்பல், மட்டக்களப்பில் செய்தால் மட்டக்களப்பு சம்பல். அதுதான் சொல்றேன். முழங்குது இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சொன்னா அம்மா அது உருட்டு. இது அரிசி மாவுல செய்த இடியப்பம். ஓ சிவப்பரிசி. சிவப்பரிசி எங்க அப்படி அதுல என்ன இருக்கு? நீங்க மட்டும் போகலையே? இங்கதே சுத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப பாத்தீங்களா வரல வீட்டெல்லாம் தக்காளி பருப்பு. இங்க வந்து நான் சமைக்கல, ரோட்டு சாப்பாடு தான். பருப்பு இது குழம்பு. ஓகே இது வந்து குழம்பு. ரைட். ஒன்லே மச்சம் இல்ல தானே? இல்ல அம்மா மச்சம் இருப்பாவோ எல்லாம் ஒரு கருத்தாடாத உண்மையா தம்பி விட்டுட்டீங்களா? ஓ உண்மையா விட்டுட்டேன். இப்ப அதை சாப்பிடுவேன். இப்ப இல்ல கொஞ்சம் மாறுதலா சாப்பிடுவேன். நட்டு தானே ஒரு பேர் தான் கழிச்சு சாப்பிடுவேன். இந்த அப்படி ஆமா அதுக்கா படுத்தாங்க. அப்பா இங்க வா, இங்க வா. ஓடி வா, ஓடி. உங்க அண்ணா டாக்டர் என்னடி கையே காட்டு. காய் வாங்க. கதை என்ன போன வாட்டி அந்த மாமா வெயிட் பண்ணாங்க. இல்லங்க கதை இருக்கு. எங்க போறீங்க? என்ன அவசரம் இல்ல? சரிங்க ஓகே போயிட்டேன். ஓகே 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 நல்ல படபடன்னு பேசுவார். போன வாட்டி ஈவினிங் டைம்ல வந்து நல்ல படபடன்னு பேசினாங்க. நாங்க போன வாட்டி வந்தப்போ அண்ணா கூட பேசுவோம். அண்ணா ஒண்ணுட்டா அம்மா ஒண்ணுட்டா கூட கூட போனோம் நாம. ஓகே ஓகே காணுங்க. ஐயோ சாப்பிடலாம் சாப்பிட இல்ல உண்மையா டயட் டயட் போ என்னடா சாப்பிட என்ன நம்பி டயட் போல ஒன்று நாங்களே சாப்பாட்டு ராங்க நீ. ஆனா என்ன தெரியா காலம் மீன பசிக்கிறீங்க. அம்மா நீங்க நான் சாப்பிடுறேன். நான் இப்போ தோசை இருக்குது. தோசை இல்லை ஐயோ அவ தோசை விட்டதோ அதெல்லாம் வேண்டாம் பண்ணிப்பாரு. இருந்து எப்படி சோ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தமிழ் ப்ரோ? ஆரம்பம் இந்த கைக்கு இருந்து ஆரம்பிக்கும். இல்ல இல்ல ஓகே ஓகே காணும் கொஞ்சம் கை நடுக்கு கொஞ்சமா அந்த மருந்து சரி ஓகே பிரசாந்த் போடல உள்ள அந்த போடி அது இப்பதான் வந்தது எனக்கு வருத்தத்துக்கு பிறகு. அம்மா பரிமாறலாம் அப்படி வேற அதான் மிளகட்ட கூப்பிட்டு விட்டு ஓகே தேங்க்ஸ். இன்னைக்கு அண்ணா விட்ட போறோம். யாழ்ப்பாணம் இடிச்ச சம்பல் அப்படியா? இப்ப நாங்க இடிச்சேன். நாங்க அது நீங்க அடிச்சது. இது எங்கட சம்பல். ஓகே ஓகே வா நல்லா இருக்கு. நல்லா இருக்குல சம்பல். புரியுது. சம்பல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமே. நான் இடிச்ச சம்பல் டேஸ்ட். மிளகாய் பொரிச்சு. ரைட். அவங்க சம்பல் அது பிடிச்சதாக்கி. நல்லா இருக்கு. எனக்கு விருப்பம் அப்படி இடிக்க அது அரைக்க எல்லாம் இருக்கும். அம்மி சம்பல் இருக்காது. சரி அதுக்கு அது நாங்க அதை சரி பண்ணி மாறிக்கிட்டாங்க. ஓகே உளுந்து வடை. இந்த உளுந்து வடை வந்தா நேற்று நாள் ஞாபகம் வருது. வடை இல்லாம வந்து தந்திருக்கா மஞ்சள் அப்புறம் நேற்று நாள் ஞாபகம் வருது. ஏண்டா நேற்று வந்து உளுந்து வடை வைக்கிறா பெல்ல சாப்பாடு சீர்ந்துடா வளைக்கிறது. நேற்றா நேற்று படியே பழஞ்சு வரும்.
நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு வெந்து உளுந்து வடை ஜூஸ் அது இது வெந்து சோபுரத்தி கடைசி சாம்பார் நல்லா இருக்கு. சாப்பிடு. இது எது எடுங்க இருக்க முடியுதா நீங்க தானே அங்க சாம்பார் இருக்கு. ஓகே அப்ப சந்தோஷம். சந்தோஷம். அங்க கல்யாணம் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா. அதான் அப்ப அங்க சொன்னா படிப்படியா சொல்லி வரும். அப்படியே அவர் சொன்னதுக்கு கேட்டா நான் சொல்லுவேன். மாறி மாறி சொல்லுவோம். அங்க அப்ப கல்யாணம் கட்டுற முடியல வந்துட்டு நீங்க மன வருத்தப்படக்கூடாது. நீங்க கட்டிட்டீங்க நான் கட்டாம இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. நீங்க கட்டினா அதுவும் கிடைக்கும் ஒரு காலத்துல. இப்ப இல்ல கொஞ்ச நாள் ஒன்னும் சொல்லல. எது எது எப்ப நடக்கும்ன்றது அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி சொன்ன நான் வந்து இன்றைக்கு கடவுள் அதான் அவசரப்பட்ட வாய் விடக்கூடாதுன்னு சொல்லி இப்பதான் எல்லாம் புத்தி வருது. அதான் எப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. எல்லாம் எங்கட குருவுக்கு நன்றி சொல்லும். வாங்க ப்ரோ இங்க வாங்க ப்ரோ முதல் புத்தி பின்னுக்கு இப்ப முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்துட்டு வாங்க ப்ரோ குருவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். எல்லாம் இல்லன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தா நான் இப்ப எல்லாம் இருக்குன்ற மாதிரி தோணுது. எல்லாமே எல்லா விஷயங்கள் தான் இல்லன்னு சொல்லி மருத்துவம் வந்து இப்ப இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் என்னத்தை காய்க்கிறேன் என்ன டாபிக் போதுன்னு தெரியாது. அதாவது நல்ல நித்திர வருது. அதான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. நல்லது என்ன பார்த்தது காலையிலே வந்து நல்ல சாத்வீகமான ஒரு உணவு கொடுத்தாங்க அம்மா சாப்பாடு. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷம். சம்பளம் அதுவும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இடிச்ச சம்பளம்னு சொல்லி சொன்னதும் பிரமாதமாக வந்து இருந்துச்சு. சூப்பர். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அம்மாவோட வந்து நாங்கள் தெய்வான பாட்டியோட மீட் பண்ணி ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக உங்களுக்கு நாங்கள் போட இருப்போம். நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது என்ன வீடியோன்றது நான் இப்பயே சொல்லலை. வந்து எதிர்பார்த்து கொண்டே இருங்க. நீங்கள் வந்து ரொம்ப நன்றி அம்மா. ஒவ்வொரு வாட்டி வந்தாலும் கண்டிப்பாக எங்களை மீட் பண்ணுவாங்க. அந்த பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணது வந்து நாங்கள் தங்குறதுக்கு இடம் கொடுத்து வந்து மாசக்கணக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சு திருப்பியும் வீடு எடுத்து போச்சுன்னா திருப்பியும் கூட தந்தார். அவசரத்துக்காக கொடுத்தாரு. இங்கேயும் வந்து நிக்கிறேன் நினைக்க சொல்லி வந்து சொல்லி இருந்தாமா. ஆனா இப்ப கண்ணனா எல்லாம் போதும். பெரிய ஒரு நன்றி. சரிம்மா இப்ப போயிட்டு வரேன். Yeah.